லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 2021 20 தொகுதிகளில் தான் பாஜக போட்டியிட்டது. அதிமுக ஒதுக்கிய தொகுதிகள் குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் தனக்கென செல்வாக்குடன் வலம் வரும் அண்ணாமலை சிங்காநல்லூர் அல்லது கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டிருந்தார். ஆனால் கோவை மாவட்டத்தில் கோவை வடக்கு தொகுதியை மட்டும் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துள்ளார். இதை முன்கூட்டியே தெரிந்துதான் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தான போதும், எந்தெந்த தொகுதிகள் என அறிவிப்பு வெளியான போதும் அந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் அண்ணாமலை புறக்கணித்தார். இதனால் கடும் அதிருப்தியில் அண்ணாமலை இருக்கும் நிலையில் கோவைக்கு மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் நேற்றிரவு வந்தார். அவரை ஏர்போர்ட்டில் அண்ணாமலை வரவேற்றார். இன்று காலை அர்ஜுன் ராம் மேக்வால் அண்ணாமலையை சந்தித்து சமரசம் பேசியதாக பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன. அப்போது கோவையில் உள்ள விளையாட்டு அரங்கில் அண்ணாமலையுடன் சேர்ந்து அர்ஜுன் ராம் மேக்வால் பேட்மிண்டன் விளையாடினார். அந்த படங்களை சமூக வலைதளத்தில் அண்ணாமலை பகிர்ந்துள்ளார். பேட்மிண்டன் ஒரு கேம் ஆடும்போது கிடைக்கும் மன திருப்திக்கு ஈடு இணை இல்லை. மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் எங்களுடன் சேர்ந்து பேட்மிண்டன் விளையாடியது மகிழ்ச்சி அளிக்கிறது என அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என கோவையின் தற்போதைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறுகிறார். அண்ணாமலை போட்டியிடுவது பற்றி கட்சி தலைமைதான் முடிவெடுக்கும் என நயினா நாகேந்திரன் கூறி வருகிறார். வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு தொகுதியில் அண்ணாமலையை போட்டியிட வைக்க பாஜக மேலிடம் பரிசீலித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகவே அர்ஜுன் ராம் மேக்வால் சந்தித்ததாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அது பற்றியெல்லாம் கவலை இல்லை. தனக்கு மனநிறைவை அளிக்கும் விஷயத்தில் தான் தொடர்ந்து கவனம் செலுத்துவேன் என்கிற ரீதியில் அண்ணாமலை போட்டுள்ள பதிவு பாஜக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.